உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப் இப்பொழுது ஆண்ட்ராய்ட் டிவி பெரிய திரையில் கண்டு மகிழுங்கள். ராஜோடு கொண்டாடு கொண்டாட்டம் ராஜோடு ராஜோடு. என்னடி 8 மணிக்கெல்லாம் தூங்குவே, என்ன முழிச்சுட்டு இருக்க? படிச்சுட்டு இருந்தேன். படிச்சது போறோம், தூங்கு. ஸ்ரீதர், உன் ஃப்ரெண்டு. என்ன ராம், காலையிலே சும்மாதான் ஜிம்முக்கு போலான்னு வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு. வரியா? காஃபி சாப்பிடுறியா? இல்ல வேணாம். அம்மா, நான் கிளம்புறேன். எல்லாம் போவியா, ரூம்ல இருப்பியா? ஒன்னதான்டா. என்னது? என்னடா முழிக்கிற? என்ன கேட்ட? ரூம்ல இருப்பியான்னு கேட்டேன். ஓ, 11 மணிக்கு தான் கிளம்புவேன். ரூம் ரெண்ட்டை கொடுத்துட்டு அப்படியே கரண்ட் பில்லை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன். அதுக்கப்புறம் ரூம்ல தான் இருப்பேன். சரி, முடிஞ்சா மத்தியானம் வரேன், சரியா? உன்னி கூட வரேன். தேவதாஸ் படத்துக்கு போலாம். தேவதாஸ் வேணாண்டா. ஏன்? லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி, சோகமா இருக்கும். 50 கோடி செலவு பண்ணி படம் பண்ணிருக்காங்கடா. அதனால என்ன, சோகம் தான். 50 கோடின்றதுனால தேவதாஸ்ன வெள்ளி குப்பத்திரி பக்கத்துல பாமரை நாய் கூட ஷாம்பைனை குடிச்சிட்டு இருக்க போறாரு. உனக்கு டேய் ஸ்ரீதர், பிரியா டிஃபன் பாக்ஸ் விட்டுட்டு போயிட்டா. பஸ் ஸ்டாப்ல இருப்பா, கொண்டு போய் கொடுத்துடுறேன். போமா, பிரியா கேண்டீன்லயே சாப்பிட்டுப்பா. இல்லடா, அவளுக்கு காஞ்சிபுரம் இட்லினா ரொம்ப பிடிக்கும். போய் கொடுடா. செத்து போய் கொடுத்துட்டு வாடா. ஏய் மச்சான், நீ கொஞ்சம் போய் பஸ் ஸ்டாண்ட பார்த்து கொடுத்துறியா? எந்த பஸ் ஸ்டாப்? இந்த மெயின் ரோட் போனா லெஃப்ட்ல வருமே, அங்கடா. உங்க அம்மா தான் பண்ணாங்க. சும்மா உளராத. Are you joking? நோ ப்ராமிஸ். உங்க அம்மா தான் அந்த டிஃபன் பாக்ஸ் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஏதோ காஞ்சிபுரம் இட்லி உனக்கு ரொம்ப பிடிக்குமாமே, அதுக்காக உன்கிட்டயே கொடுத்து அனுப்பிட்டாளா? அதுக்காக உங்க அம்மா போய் அவ இவன் மரியாதை இல்லாம பேசுறது பிரியா. உனக்கு எல்லாமே ஜோக்கு தான். அது எப்படி இருக்கும்? என்னது? அதான் காஞ்சிபுரம் இட்லி. நீ எடுத்துட்டு போய் சாப்பிடுறியா? இல்ல வேணாம், நீ சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் வந்தேன். Thank you. ராத்திரியில நேரம் கழிச்சு தூங்குவியா? யார் சொன்னது? நேத்து நைட்டு உங்க வீட்டு பால்கனில இருந்ததை பார்த்தேன். நீயும் ராத்திரியில தூங்காம சுத்தின்னு இருப்பியா? யார் சொன்னது? எங்க ஆத்து வழியா நீ போனதை நான் பார்த்தேன். நான் தான் போனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பால்கனில இருந்தேன்னு எப்படி தெரியும்?
நான் வரேன். ஏன்? ரெண்டு பேருமே பதில் தெரியாத கேள்விக்கு விடை தேடிட்டு இருக்கோம். See you, bye. ஏன் இங்கே நின்னுட்டு? நீ இங்க வரியான்னு தெரிஞ்சுக்கதான். இந்த Dress உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நீ ஏதோ சொல்ல தயங்குற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ கூட ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது. பஸ் வந்துரும் தான். ஏன்? வந்தா அவங்க எல்லாம் போயிடுவாங்கல்ல. இந்த ராம். என்ன இது? காஞ்சிபுரம் இட்லி. உங்க வீட்ல யார் அடிக்கடி காஞ்சிபுரம் போறது? சீ, அது இட்லியோட பேரு. பேரா? நான் இட்லியோட ஊருன்னு நினைச்சேன். டேராம், படத்துக்கு போலாம் சொன்னியடா. இதுவும் தியேட்டர் தான். இதுவும் நல்ல படம் தான். என்னடா இவன் இப்படி கன்ஃபியூஸ் பண்றான்? டேய் மாப்ள, டிடிஎஸ் டால்பி எல்லாம் இருக்கணும்னு சொல்லுவியடா. மனசுக்கு பிடிச்சா எல்லாமே நல்லா இருக்கும்டா. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். வாங்க படம் பார்க்கலாம். உனக்கோட இதுவும் வாழ். என்னடா சாப்பிடுறீங்க? ஹாட்டா பியரா? முதல்ல உனக்கு என்ன ஆச்சு? திடீர்னு படத்துக்கு கூட்டு போற, தண்ணி வாங்கி தர. அதுவும் வேற டைட்டானிக் படம் மாதிரி ரொம்ப சீரியஸா பாக்குற. சொல்றேன்டா. என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. ஹாட்டே சாப்பிடுவோம். அப்பதான் உண்மை கொப்பளிச்சிட்டு வெளியே வரும். தம்பி, ஒரு ஃபுல் ஹனிபீ கொண்டாப்பா. வாட்டர், கடலை பாக்கெட். இப்ப இது ரொம்ப முக்கியம். பக்கிங்களா, முதல்ல மேட்டர் சொல்லட்டும்டா. டேய் மாப்ள, நீ சொல்ற. நான் சொல்ல போற விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. டேய், என்னடா அவன் சீரியஸா பேசுறான்? என்ன பெரிய ராணுவ ரகசியம் சொல்ல போற? சத்தியம் வாங்குற? சொல்லுடா. நான் பண்ணது தப்பு இல்லையான்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐயா, எந்த மேட்டரா இருந்தாலும் மூடி திருகிற மாதிரி திரிகிட்டு இருக்க கூடாது. மேல ஒரு தட்டு, கீழ ஒரு தட்டு. பட்டன் மேட்டர் ஓபன் பண்ணிடு. அதுவும் சரிதான். சீக்கிரம் சொல்டா. எதுவா இருந்தாலும் சொல்டா, நாங்க இருக்கோம். நீங்களாம் இருப்பீங்கல்ல? டேய், விஷயத்துக்கு வாடா. அது ஏதாவது முட்டை பொடி மாஸ். பொடி மாசா? சத்தியம் வர அளவுக்கு சீரியஸ் மேட்டர். இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? அது ஸ்ரீதர்ல? ஸ்ரீதர்.
நம்ம ஸ்ரீதர்ரா. அவனுக்கு என்ன இப்போ? அவன் தங்கச்சி பிரியா இல்ல, என்ன லவ் பண்றா. தப்பு இல்ல? தப்பு இல்ல தானே? சொல்லுங்கடா, தப்பு இல்ல தானே? தப்புன்னா சொல்லுங்கடா. தப்பு இல்ல? தப்பு இல்ல. நிஜமா சொல்ற? தப்பா ரைட்டா நான் கேட்டேன்? தப்பு இல்லன்னு கேட்டா என்ன அர்த்தம்? தப்பு இல்லன்னு சொல்லுன்னு எதிர்பார்க்கிற? இல்லடா, நான் பயமுறா. நீ சப்ப மாதிரி கேட்டா பதிலே கேள்வியை கேட்டா என்ன அர்த்தம்? அதுவும் சரிதான். நாங்க தப்பு இல்லைன்னு சொல்லணும்னு தானே நீ எதிர்பார்க்கற. ஏன் தெரியுமா, நீயும் அவளை லவ் பண்ற. டேய், பாசமலர் படத்துக்கு எதுக்கு நான் கூட்டு போனேன்? சிவாஜியும் ஜெமினி கணேசனும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெமினி கணேசன் சிவாஜி தங்கச்சி சாவித்திரியை லவ் பண்ணுவாரு. சிவாஜியும் ஃப்ரெண்டுக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. மச்சான், அது பிளாக் அண்ட் ஒயிட் காலம்டா. இப்ப நம்ம கலர். இந்த விஷயம் ஸ்ரீதருக்கு தெரிஞ்சாதான் அவனோட ட்ரூ கலர் உனக்கு தெரியும். எனியோ, ஆல் தி பெஸ்ட் டா. என்ன சாப்பிடுற? எனிதிங். ஆண்டாள் பிரியதர்ஷினி. 1 second. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். 2 சிக்கன் கட்லட். ஓகே சார். ஆண்டாள். ஆண்டாள் தானே உன் பேரு? இல்ல, ஆத்துல என்ன பிரியான்னு தான் கூப்பிடுவா. நான் இனிமேல் உன்னை ஆண்டாள் தான் கூப்பிட போறேன். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் வேண்டாராம். நோ நோ நோ. ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. சரி, கூப்பிடுறா. கட்லட் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஏய், பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லணும். லேசா இஞ்சி தின்ன மாதிரி இருக்கு. உன்ன அப்புறம் ஏதாவது கூல் ட்ரிங்க் சாப்பிடுறியா? ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் சாப்பிடுற, ரொம்ப ஹீட் ஆயிடும். ஹே ராம், விளையாடுறியா? நோ நோ, சீரியஸா சொல்றேன். நீ சாப்பிட்டது சிக்கன் கட்லட் தான். அதுக்கு தான் அங்க போய் ஆர்டர் பண்ணிட்டு வந்தேன். நில்லு பிரியா. என்ன விடு, நான் போறேன். ஏய், தமாஷ் தானே பண்ண. நன்னா இருக்குன்னு வேற சப்பு கூடி சாப்பிட்ட. Shut up. You're a cheat. இவ்ளோ சீப்பா நடந்துட்டியே. உனக்கு வெக்கமா இல்ல? என்ன பிரியா இவ்வளவு சீரியஸ் ஆயிட்ட? எல்லாரும் வேற வேடிக்கை பாக்குறாங்க. I don't care. எல்லாமே உனக்கு விளையாட்டு. ஆனா எனக்கு ஆச்சாரம். அதெல்லாம் உடைச்சிட்டு வரணும். அதானே லவ். விட்டு கொடுக்கறதும் லவ் தான். ஐ அம் சாரி. நீ அனாவசியமா கோவப்படுற. வேண்டாம், விட்டுடு. இது சரி வராது. நீ என்ன சொல்ற? ஆரம்பத்திலே இவ்ளோ கான்ட்ரடிக்ஷன்ஸ். உனக்கும் எனக்கும் ஒத்து வராது ராம். ஏன் பிரியா புரிஞ்சுக்காம பேசுற? என்ன பத்தி உனக்கு தெரியாது? தெரியும். You're a liar. அடுத்தவங்க உணர்வையும் உள்ளத்தையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு சாடிஸ்ட். போதுமா? ஐ அம் சோ sad பிரியா. நீ ஒரு சின்ன விஷயத்தை பெருசுபடுத்துற. உனக்கு எல்லாமே சின்ன விஷயம் தான். எனக்கு அப்படி இல்ல. இன்னும் என் மேல கோவமா பிரியா? ஐ அம் சாரி. எப்படி அந்த மாதிரி பண்ணலாம்? என்னால அதை டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. பிரியா, நான் விளையாட்டுக்கு தானே பண்ணேன். எது விளையாட்டு? What is fun for the cat is hell for rat. ஐ அம் சாரி. அப்படி பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ்
என்னை விட்டு போயிட்டாத. என்ன ராம் இவ்ளோ இன்னசென்ட்டா இருக்க? உன்னை வெறுத்து இருந்தா நான் இங்க வந்திருப்பேனா? பிரியா, யூ நோ ஒன் திங், நான் NB சாப்பிட்றதே விட்டுட்டேன். ரியலி? ஐ ப்ராமிஸ். உனக்கு மேல அவ்வளோ பிரியமா? ஏன் ராம்? உன் பேரே பிரியா தானே, அதனால தான். கதை விடாத. ஓகே, அது நிஜம்னு எழுதி காட்டவா? கண்ண மூடு. என்ன எழுதுன? லவ் பத்தி ஒரு சின்ன கொட்டேஷன். என்ன அது? Love is a feeling that you feel when you feel that you're going to feel a feeling which you have never felt before. Wow, lovely. Ram, say it again. Love is a feeling that you feel when you feel that you're going to feel a feeling which you have never felt before. ஏய், போய் சொல்லாத. இவ்ளோ எழுதுன? சும்மா சொன்னேன். வேற என்ன எழுதுன? சொல்லு. வீட்டுக்கு போய் கண்ணாடியில பார்த்து படி. எப்படி படிக்கிறது? கண்ணு மூடிண்டா தெரியாதே. வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கா? ஓ, இருக்கே. டபுள் டோர். இதுல என்ன பெருமை? மூளைய ஃப்ரிட்ஜ்லயே வச்சிட்டு வந்தியா? சிப்பா. ஒரு கண்ணை மூடிட்டா இன்னொரு கண்ணுல என்ன எதிர்க்குன்னு தெரியாது? ஆமா, நீக்கு தெரியாம போயிடுதே. அதுக்கு பேர் தான் AKM. அப்படின்னா? அறிவு கெட்ட முண்டம். போறாம், நான் போறேன். ஏய், ஜோக்கு தானே, போறேன்ற. இல்ல ராம், நீக்கு என்னமோ பயமா இருக்கு. யாராவது பாத்துற போறான். பார்த்தா என்ன? வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு மீட் பண்ணாம இருப்போம். எங்க ஆத்துல தெரிஞ்சிருச்சுன்னா we'll face a very big problem. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஸ்ரீதர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஏன்னா மணி 7:15 பிரியா இன்னும் வரல பாத்தீங்களா? இந்த ஆத்துல யார் நம்ம பேச்ச கேக்குறா? அவ இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கா. போய் வேலையை பாருடி. ஸ்ரீதர் அப்படி பண்ணுவான்ற? கண்டிப்பா. ஸ்ரீதரும் கூட சேர்ந்துட்டு ஊர் சுத்தலாம், தண்ணி அடிச்சுட்டு கலாட்டா பண்ணலாம். அது வெளியில. ஆத்துக்கு வந்துட்டா அவன் என் அண்ணன். எனக்கு அப்படி தோணல பிரியா. நீ என்ன லவ் பண்றத அவன்கிட்ட சொல்லிட்டியா? ஏன் சொல்லல? தப்புன்னு தோணுதோ இல்லையோ? நம்மளே நம்ம ஏமாத்திக்க கூடாது ராம். என்னால உன்னை பார்க்காம பேசாம இருக்க முடியாது பிரியா. கொஞ்ச நாள் பொறுமையா இரு. உன்னை தவிர வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிட மாட்டேன் ராம். திரும்ப எப்ப மீட் பண்ணுவோம்? வெயிட் பண்ணு, நானே சொல்றேன். லேட் ஆயிடுச்சு ராம், நான் கிளம்புறேன். என்ன? எப்ப மீட் பண்ணுவோம் இப்ப சொல்லு. 13th மீட் பண்ணலாமா? ஏன்? அன்னைக்கு என்னோட பர்த்டே. எங்கடி போயிட்டு வர? என்ன திடீர்னு என்கொயரி? காலேஜ்க்கு தான் போயிட்டு வரேன். வர வர உன் போக்கே சரியில்லை. எவ்ரிடே இஸ் நாட் சண்டே. ஏண்டி லேட்டு? என்னம்மா எல்லாரும் மிரட்டுறேன்? பஸ் கிடைக்கல, லேட் ஆயிடுத்து. முதல்ல ஒரு வாய் காஃபி கொடு. என்ன மோடி, எல்லாமே புதுசா இருக்கு. பெருமாளுக்கு விளக்கேத்திட்டு ஸ்லோகம் சொல்லிட்டுனா நீ காஃபி கேப்ப. ஸ்லோகம் சொல்லணும், அவ்வளவுதானே? நில்லடி. கண்ணுல ஏதோ எழுதிருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, கண்ணுல மை கரைஞ்சிடுது. முதல்லயே தெரிஞ்சிருந்தா இந்த கோயிலுக்கு வந்தே இருக்க மாட்டேன். ஏன்? நான் தான் முதல்ல உனக்கு கோயில் கட்டணும்னு நினைச்சிருந்தேன். அதுக்குள்ள வேற யாரோ கட்டிட்டாங்க. என்ன சொல்ற? ஆண்டாள் சந்நிதின்னு அங்க ஒண்ணு இருக்கு பாத்தியா? ம். ஆண்டாள் உன் பேர் தானே? சிப்பா. Anyhow, many more happy returns of the day. Thank you. இப்போ எங்க போறோம்? முதல்ல ஷாப்பிங் போறோம். ம். அதுக்கப்புறம் நானும் நீயும் ஒண்ணா பஸ்ல உட்காந்துட்டு போறோம். Are you crazy? Of course.
பஸ்ல உன்ன உட்காந்துட்டு வரணும்னு ஆசைப்பட்டியோன்னு பாத்தியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க பார், ஒரு ஜிகி ஜெக்கா உட்காந்துருக்கு, அதை கரெக்ட் பண்ற பார். ஆடுறாடா பசங்க அசிங்கம் பண்ணிட்டு அல்லா. சார், 250. நீ ரொம்ப மோசம். This is too much. முதியோர் ஊனமுற்றோருக்கு பதிலா இனிமேல் பஸ்ல கார்ல இருக்குன்னு தனியா சீட் ஒதுக்க சொல்லி சிஎம் கிட்ட மனு கொடுக்க போறேன். ஒரு 2 வாங்க, அப்படியே பாஸ் பண்ணுங்க. எங்க சார் போனா? ஒரு அண்ணா நகர். ஐயோ எங்க அப்பா. பயப்படாத, துப்பட்டாவை தலையில போட்டு குனிஞ்சுக்கோ. சார் ஒரு 50 காசு இருக்குமா? உட்காந்துட்டாரு, பயப்படாத. இந்த கிஃப்ட மறந்துட்டு போயிட்டு போறேன். எழுந்தடி. அங்கிள், அது வந்து செருப்பால் அடி. யாருக்கு யாரு அங்கிள்? பாவி ரோகி, அநியாயமா என் பொண்ணு மனசை கெடுத்துட்டியடா. நீ நல்லா இருப்பியா? சார் என்ன சார், என்ன பிரச்சனை? இந்த நாசமா போறவன் தான் பிரச்சனை. இவனா? இவன் என்கிட்ட சில்லறை கொடுத்து என்ன விட்டவனாச்சே. இந்த மாதிரி சண்டாளங்களாலதான் லோகம் கெட்டு போறது. உண்ட வீட்டுக்கு 2ஆம் பண்ணிட்டியாடா பாவி. இப்ப அடிக்காதடா. ஃப்ரெண்ட்ஸ் நான் பின்னாடி சுத்திட்டு இருந்தல, அதான். அவளுக்கு புத்தி போறதேடி. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா? எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ஆத்துக்குள்ளேயே அழிச்சின்னு வந்து சீராட்டான்ல, அதான். அத்தனை பேர் முதல்ல இவன் அடக்கி வைங்க. முன்னேறி போறதானே பின்னேறி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு லிமிட் வேணா? பிரியா சொல்லுடி, எவ்வளவு நாளா அவனோட சுத்திட்டு இருக்க? வாய திறந்து சொல்லுடி, அப்பா கேக்குறாளோன்னு. நிறுத்துற. ஐ நோ ஹவு டு டேக்கிள் திஸ். நீ முதல்ல ஒன்ன மாத்திக்கோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல கட் பண்றா. அதுவும் அவனுக்கு பயங்கர திமிரு. அவன் பேர் என்ன? ராம். ராட்சச மாதிரி என்ன இருப்பான் அவனும் அவன் மூஞ்சியும். இவ்வளவு தைரியம் இருந்தா பஸ்ல பப்ளிக்கா அவன் பக்கத்துல ஜோடியா உட்காந்துன்னு போவா. வா, என் கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் தினமும் அதுல வரா போறா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் ஆத்துக்குள்ள அழிச்சுட்டு வராதேன்னு நான் உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன். உன்னோட ஃப்ரெண்டே நோக்கு துரோகம் பண்ணிட்டானேடா ஸ்ரீதர். ஜலத்துக்கும் தீர்த்தத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாம போயிடுதேடி.